அண்மையில மலையகத்தினுடைய ஒரு பிரதேசத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பழமையான தேயிலை தொழிற்சாலை. இந்த தேயிலை தொழிற்சாலை பார்க்கறதுக்கு ஒரு சாதாரணமான பழமையான ஒரு இடமாக இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள 50 குடும்பங்கள் வாழ்றாங்க. பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது நம்ப முடியாது. பாருங்க, இந்த இடம் ஒரு மண்டபம் மாதிரியான ஒரு இடம். இந்த மண்டபம் மாதிரியான இடத்துக்குள்ள சின்ன சின்ன பட்டி பட்டியா 50 அறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சின்ன சின்ன பலகைகளால உருவாக்கப்பட்டது. 10 அடி நீளம் 10 அடி அகலம் உள்ள ஒரு அறை தான். இந்த அறைக்குள்ளதான் உங்களுடைய முழுமையான வாழ்க்கை இருக்கு. இதுக்குள்ளதான் சமைக்கணும், இதுக்குள்ளதான் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இதுக்குள்ளதான் தங்களுடைய பொருட்களை வைக்கணும், இதுக்குள்ளதான் உறங்கணும். ஒரு குடும்பத்துல 5 பேர் 10 பேர் இருந்தாலும் இந்த அறை தான். அங்க யாரும் செத்தாக்க இந்த இடத்துல தங்க வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வச்சுதான் எல்லாம் செய்யணும். சாமி கும்பிட்டா அந்த இடத்துல நம்ம தேவை பொருட்கள் 2 தேவையும் வச்சோம். இதில் தாங்க கல்யாணம் வச்சோம். மழையும் தண்ணியிலும் இதில் தான் தேவை வச்சோம். எல்லா சலுகையுமே இதில் தாங்க செஞ்சோம். வேற எங்கிட்டும் போகிறதுக்கும் இல்லை. கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்த 50 குடும்பங்களும் இந்த அறைக்குள்ளதான் வாழ்றாங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்த குடும்பங்களுக்கு எப்படி வந்தது, ஏன் நடந்தது அப்படின்ற கேள்வி இருக்கும். இது எந்த பிரதேசம் அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். மிக விரைவில் இதற்கான முழுமையான ஒரு காணொளி உங்களுக்காக தரேன். இப்ப நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த இடம் எது அப்படின்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா கருத்துக்கள்ல பதிவிடுங்க. மிக விரைவில் முழுமையான காணொலியோட சந்திக்கிறேன்.